ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். பார்க்க போகிறது லெசன் 14 ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே ஒரே வீடியோ தான். ஏன்னா எல்லாமே இங்கிலீஷில் தான் நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட்லாம் நம்ம டைப் பண்ணி ஆகணும். ஸோ சேம் வீடியோ தான். இந்த லெசனில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன், அதோட அட்வான்டேஜஸ், ஜாவாஸ்கிரிப்டை எப்படி ஹெச்டிஎம்எல்ல ஸ்கிரிப்ட் டேக் வச்சு யூஸ் பண்ணுறது, ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறது, அதோட ரூல்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஒரு எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன, ஆப்ரேட்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ட் 1ல் பார்ப்போம். பார்ட் 2ல் லெசன்லேயே இன்னும் உங்களுக்கு ஆக்ஷன் விண்டோ, சம் விண்டோஸ், ப்ராம்ப்ட் விண்டோ, அலர்ட் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற விண்டோ பற்றின கான்செப்ட்ஸ்லாம் பார்ட் 2ல் பார்ப்போம். ஜாவா இஸ் அ கிளையண்ட் சைட் ப்ரோக்ராம். இது வந்து ஒரு கிளையண்ட் சைடு ப்ரோக்ராம், அதாவது பயனர் சைடில் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம். ஸோ 1995 டிசம்பர் 4 நெட்ஸ்கேப் அண்ட் சன் இன்கார்பரேஷன் ஜாவாஸ்கிரிப்ட் 1.0 அப்படிங்கிற வெர்ஷனை கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் இது வந்து டைனமிக் வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டைனமிக் பேஜ்னால் இதோட கண்டென்ட் ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற சேம் ஹெச்டிஎம்எல் ப்ரோக்ராமை நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்டு அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் ஸ்மால் லெட்டர்லேயே டைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறதுலாம் ஸ்மால் லெட்டரில் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நார்மலாக ஹெச்டிஎம்எல் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அதாவது நீங்கள் கேபிட்டல்லையும் கொடுக்கலாம், ஸ்மால் லெட்டர்லையும் கொடுக்கலாம். ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ், ஸ்மால் லெட்டரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேங்க? ஸ்மால் ஏபிசிடிக்கும் கேபிட்டல் ஏபிசிடிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால ஸ்கிரிப்டுங்கிறத வந்து நீங்கள் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ அது ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்னு சேஞ்ச் வேணாங்கிறனால ஹோல் ப்ரோக்ராமையும் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணி முடிச்சதும் எப்பயும் போல் ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைலை .html அப்படின்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஃபைல் சேவில் தான் இருக்குது. இப்போது மினிமைஸ் பண்ணிவிட்டு, இப்போ உங்கள் ஃபைல் இந்த ஃபோல்டரில் தானே இருக்குது, அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு, ஸோ ஜாவாவில் ரைட் பண்ண ஹலோ வேர்ல்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு ஜாவாஸ்கிரிப்ட், டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பார் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் தான் நான் ஜாவாவை தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற லைன். அண்டு document.write அப்படிங்கிற கமாண்ட் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? document.write அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எப்படி பாடி டேக், ஹெச்டிஎம்எல்ல பாடி டேக் எப்படியோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸோ ஸ்க்ரீனில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஹலோ வேர்ல்டு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள், கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணணும். கொடுத்துருக்கிறது அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளையண்ட் சைட் ப்ரோக்ராமிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும், ஹெச்டிஎம்எல்ல சிஎஸ்எஸ்ஸை நீங்கள் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரன் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஹெச்டிஎம்எல் ப்ரோக்ராமை ஆஸ் யூஷுவல் நோட்பேடில் ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணி நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ண முடியும். நீங்கள் இதுக்காக தனியாக ஜாவா கம்பைலர் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். நார்மலாக நோட்பேட் இருந்தால் போதும், வெப் ப்ரௌசர் இருந்தால் போதும், நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சிஜிஐ காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் ஃபெசிலிட்டி தான் நமக்கு யூஸ் ஆகுது, காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ்பான்ஷனில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ். அடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் முன்னுரை. ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷன் டு ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ இது டிசம்பர் 4 1995 நெட்ஸ்கேப் அண்ட் சன் இங்க் இணைந்து ஜாவாஸ்கிரிப்ட் 1.0 அப்படிங்கிற
ஜாவாஸ்கிரிப்ட் 1.0 தான் ஃபஸ்ட்டு வந்து வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெர்ஷன் என்னன்னு கேட்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஆண்டு கேட்கலாம், 1995 கேட்கலாம், இல்லை மாதம் கேட்கலாம், இல்லை தேதி கேட்கலாம். அண்ட் எந்த நிறுவனம், நெட்ஸ்கேப் அண்ட் சன் இங்க். ஸோ எப்படி வேணால் 1 மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை பற்றின இந்த ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட். எந்த மாதம், தேதி, வருஷம், எந்த கம்பெனி, வெர்ஷன் நேம் என்ன. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா நிரலாக்க மொழியின் பயன்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மலாக வெப் பேஜஸில் பார்த்தீங்கன்னா 2 விதமான வெப் பேஜ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் வெப் பேஜ், இன்னொன்று வந்து டைனமிக் வெப் பேஜ். ஓகேங்களா? ஸோ டைனமிக் வெப் பேஜ், ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது எல்லாமே டைனமிக் வெப் பேஜ். ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாலே அது டைனமிக் வெப் பேஜ். நார்மல் HTML இருக்கு இல்லைங்களா? ஸோ நார்மல் HTML போடுற வெப் பேஜஸ் எல்லாமே ஸ்டாட்டிக் வெப் பேஜ். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் வெப் பேஜ் அப்படின்னா அதில் இருக்க கலர், கண்டென்ட் எதுவுமே மாறாது. ஓகேங்களா? ஒரு ஹெட்டிங் கீழே 4 பேரா கொடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும், எந்த சேஞ்சஸுமே மாறாது. ஆனால் டைனமிக் வெப் பேஜ் அப்படின்னா அதில் ஒரு டைம் ரன் ஆகிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? டைம் ஈவெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கலாம். இன்னும் இந்த மாதிரி டெய்லி மாறுது இல்லைங்களா? அந்த மாதிரி மாறக்கூடிய கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கலாம். டெய்லி ஒரு நாள் ஒரு லுக் அண்ட் ஃபீல் இருக்கும், அடுத்த நாள் இன்னொரு லுக் அண்ட் ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி டெய்லி பேஜ் வந்து மாறிட்டு இருக்கும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா, கூகுள் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த சர்ச்சுக்கு மேலே ஒரு சின்ன பிக்சர் இருக்கும் பாருங்கள், அது டெய்லி ஒரு அப்டேஷன் கொடுக்குறாங்க. ஒரு சில வெப்சைட் வீக்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சில வெப்சைட் மந்த்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கிற வெப்சைட்ஸ் தான் டைனமிக் வெப்சைட். ஓகேங்களா? டைனமிக் வெப் பேஜ். ஸோ அந்த மாதிரி டைனமிக் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ மேலே லெசனுக்குள்ளே போகலாம். ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள உரை பெட்டி, டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, நிறைய விண்டோஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த லெசனோட செகண்ட் பார்ட்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி பண்ண போகிறோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோங்கிறத மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். விண்டோஸ் எல்லாம் ப்ராம்ப்ட்டு, அலர்ட்டு, அந்த மாதிரி விண்டோஸை பற்றி செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை HTML இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேக். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்டை HTML-க்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக் யூஸ் ஆகுது. ஸோ ஸ்கிரிப்டு அதை எண்ட் பண்ணுறதுக்கு /ஸ்கிரிப்ட் இந்த ஒட்டுக்களை பயன்படுத்தி தான் ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள கூற்றுக்களை கொண்டு ஜாவா ஸ்கிரிப்டை நடைமுறைப்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து HTML-லையும் இது ஒர்க் ஆகும், DHTML-லையும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும். ஸோ HTML-லேயே 2 வெர்ஷன்ஸ் இருக்குது, DHTML, HTML. டியோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக். ஓகேங்களா? ஸோ ஸ்கிரிப்டோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட், லாங்குவேஜ், டைப். ஓகேங்களா? 2 பண்புக்கூறு இருக்குது, ஒன்று லாங்குவேஜ், இன்னொன்று வந்து டைப். 2 அட்ரிபியூட்ஸ் இருக்குது ஸ்கிரிப்டில், ஒன்று வந்து லாங்குவேஜ், இன்னொன்று வந்து டைப். ஸோ 1 மார்க்கில் கேட்குற கொஷின், ஸ்கிரிப்ட் டேக்கில் எத்தனை அட்ரிபியூட்ஸ் இருக்குது, தமிழ்லன்னா எத்தனை பண்புக்கூறுகள் இருக்குது ஸ்கிரிப்ட் டேக்கில்? 2. அந்த 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லாங்குவேஜ், இன்னொன்று டைப். ஸோ லாங்குவேஜில் என்ன கொடுக்கணும், ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுக்கணும். டைப்பில் வந்து டெக்ஸ்ட் பார் ஜாவா ஸ்கிரிப்ட். சிஎஸ்எஸ்க்கு என்ன பார்த்தோம், டைப்பில் டெக்ஸ்ட் பார் சிஎஸ்எஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் டெக்ஸ்ட் பார் ஜாவா ஸ்கிரிப்ட். ஒருவேளை ஏஎஸ்பியாக இருந்தால், ஸோ ஏஎஸ்பி நமக்கு போர்ஷனில் இல்லை, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி ஆக்டிவ் சர்வர் பேஜஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஜாவா ஸ்கிரிப்ட், அதனால் இந்த இடத்துல ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த இடத்துல ஜாவா ஸ்கிரிப்ட். இது ஸ்கிரிப்ட் டேக்கில் போடுறோம், இந்த இடத்துல கோடிங் அண்டு ஸ்கிரிப்ட் டேக் எண்ட் பண்ணிடணும். ஸோ லாங்குவேஜில் நம்ம என்ன கொடுக்கணும், ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுக்கணும். டைப்பில் என்ன கொடுக்கணும், டெக்ஸ்ட் பார் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது கிளையண்ட் சைடு ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? கிளையண்ட் சைடு ப்ரோக்ராமிங். கிளையண்ட்னா யாருன்னா பயனர். ஓகேங்களா? பயனர்கள் யார் யூஸ் பண்ணுறோமோ அவங்க. ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கிளையண்ட் சைடில் தான் ரன் ஆகும்.
ஒரு சில ப்ரோக்ராம் எல்லாம் சர்வர் சைடில் ரன் ஆகும். அது வந்து சர்வர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஏஎஸ்பி அதுக்கு எக்ஸாம்பிள். உங்களுக்கு மேபி 12th ஏஎஸ்பி எல்லாம் வரலாம். இப்போ நம்ம இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்கிற இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமை நோட் பேடில் டைப் பண்ணுங்க. ஓகேங்களா, நோட் பேடில் டைப் பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் என்ன ப்ரோக்ராம் நேமோ, ஸோ எக்ஸாம்பிள் நான் 1a அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். 1a.html. ஆஸ் யூஷுவல் ஏதோ ஒரு ஃபைல் நேம் .htmlனு சேவ் பண்ணிக்கோங்க. வெப் ப்ரௌசரில் அதை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணலாம். இல்லை ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ எப்பயுமே ஒரு HTML எப்படி நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அதே மெத்தடு தான். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் ப்ரோக்ராமுக்கு போகலாம். ஸோ as usual HTML/HTML head/head அதுக்குள்ள டைட்டில் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, எப்பயும் ஒரு ப்ரோக்ராமை எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஸோ கூட ஸ்கிரிப்டுங்கிற டேகை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ பாருங்கள், இந்த இடத்துல ஸ்கிரிப்டு லாங்குவேஜ் = ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் = text/java. ஸோ document.writeல hello world அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ கொடுத்த ப்ரோக்ராமை அப்படியே நீங்கள் டைப் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் பார்த்தும் டைப் பண்ணலாம், இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியும் டைப் பண்ணலாம். நீங்கள் ப்ரோக்ராம் டைப் பண்ண உங்களுக்கு அது மெமரி ஆகிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸுக்கு இந்த மாதிரி உங்கள் ப்ரோக்ராமை இல்லை புக்கை சைடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு டேகாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணுங்கள். லேபில் உட்காந்து உங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து டைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் மாற்றியும் பாருங்கள். இப்போ டைட்டில்னால் அவங்க சொன்ன மை ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படி வரணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஸோ டைட்டில் மை ஃபஸ்ட்டு நான் JSPன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அந்த உள்ளே இருக்கிற கண்டென்ட் நம்ம இஷ்டம். ஓகேங்களா, ஜாவா சர்வர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத, ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங்கிறத நான் JSP அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, சிம்பிளாக ஷார்ட் ஹேண்டில். அடுத்து ஸ்கிரிப்டு லாங்குவேஜ் = ஜாவா. ஓகேங்களா, ஸோ எல்லாமே ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிடலாம். நம்ம ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற மாதிரி ஹலோ வேர்ல்டுன்னு நமக்கு அவுட்புட் வெப் ப்ரௌசரில் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் நிரலின் சொல்லாக்க வடிவமைப்பு, லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஸோ இம்பார்ட்டண்ட்டை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா எழுத்து உணர்வு கொண்டது, கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அடுத்து வில்லைகள். ஸோ வில்லைகள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பெயர்கள், செயற்குறிகள், நிறுத்தற்குறிகள், மாறிலிகள் மற்றும் சிறப்பு சொற்கள். அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்டில் இட் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ். ஓகேங்களா, ஸோ அதில் என்னென்ன வரும்னா பங்க்சுவேட்டர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், வேரியபிள்ஸ், குறிப்பெயர்கள் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம்ஸ் அண்ட் ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே டோக்கன்ஸ் தான். அதாவது ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துட்டிங்கன்னா அது இண்டிவிஜுவல் யூனிட்டாக பிரித்தா அது எல்லாமே ஒரு டோக்கன். ஓகேங்களா, ரிசர்வ்டு வேர்ட் அப்படின்னா HTML/HTML, ஸ்கிரிப்ட் அது எல்லாமே ஒரு ரிசர்வ்டு வேர்ட். ஓகேங்களா, மாறிலிகள் அப்படிங்கிறது இப்போ இனிமேட்டு தான் பார்ப்போம். ப்ரோக்ராம் இந்த லெசனோட இனிமேட்டு தான் பார்ப்போம். மாறிலிகள் அப்படின்னா வேரியபிள், ஸோ அதுவும் ஒரு டோக்கன். நிறுத்தற்குறிகள் அப்படின்னா பங்க்சுவேட்டர்ஸ், செயற்குறிகள் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ், ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம். ஓகேங்களா, ஸோ இது 2 மார்க்ஸில் கேட்குற கொஷின். வில்லைகள் என்றால் என்ன, வாட் ஆர் டோக்கன்ஸ் அப்படிங்கிறது 2 மார்க்கில் கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேங்களா, ஸோ டோக்கனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இதே ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரோக்ராமில் இந்த HTML, டைட்டில், ஸ்கிரிப்டு, document.write இதெல்லாம் டோக்கன்ஸ். இந்த டபுள் கொட்டேஷன், எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் அதெல்லாம் பங்க்சுவேட்டர்ஸ். ஓகேங்களா, அது மாதிரி பிரிக்கலாம். இருக்கிற ப்ரோக்ராமை தனித்தனி யூனிட்டாக கம்பைலர் பிரித்து எடுத்துக்கும். அதனால அந்த உள்ளுக்குள்ளே நடக்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அது பார்த்திங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் 2 வகையான குறிப்புரைப்பாணிகளை ஆதரிக்கும். கமெண்ட்ஸ். ஓகேங்களா, கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது முக்கியமாக 1 மார்க்கில் கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட்.
அதாவது கமெண்ட்னா என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு ஹிண்ட்ஸை நீங்கள் ப்ரோக்ராமில் போட்டுக்குவீங்க. இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு 100 லைன் ப்ரோக்ராம் இருக்குன்னா எந்த கோடிங் எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக திஸ் இஸ் ஃபார் கால்குலேஷன், திஸ் இஸ் ஃபார் மார்க் பிரிண்டிங், திஸ் இஸ் ஃபார் கெட்டிங் இன்புட், அந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்டாக ஹிண்ட் கொடுத்துப்பீங்க, கமெண்ட்ஸ் கொடுத்துப்பீங்க. ஸோ இது வந்து 1 லைன் கமெண்ட், சிங்கிள் லைன் கமெண்ட். இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லைன் கமெண்ட். ஸ்லாஷ் ஸ்டார் உள்ளுக்குள்ளே ஒரு 2 லைனோ 3 லைனோ கொடுத்துட்டு ஸ்டார் ஸ்லாஷ் முடிச்சுக்கிட்டிங்கன்னா மல்டி லைன் கமெண்ட். இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். டபுள் ஸ்லாஷ் சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ இப்படி ஃபுல்லாக 2 லைன் கொடுத்துட்டு 2-3 லைன் கொடுத்துட்டு ஸ்டார் ஸ்லாஷ், இது வந்து மல்டிபிள் லைன் கமெண்ட். ஜாவாவில் எப்படி C++ லாங்குவேஜில் எப்படியோ அப்படியே தான். ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கூற்றுக்களை அரைப்புள்ளியுடன் பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ஒவ்வொரு லைன் எண்டுலேயும் செமிகோலன், அரைப்புள்ளினா செமிகோலன் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் மாறிகள், ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ நான் என்னோட ப்ரோக்ராமில் சில கால்குலேஷன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா டைரெக்டாக அந்த நம்பரையோ இல்லை அந்த வேல்யூவையோ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போட முடியாது. ஸோ அதை நம்ம அந்த வேல்யூஸை நம்ம ப்ரோக்ராமில் ஹேண்டில் பண்ணணும், கையாளணும் அப்படின்னா ஒரு மாறிகள் வேணும். இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு சின்ன ஒரு மார்க் ப்ரோக்ராம், ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேமை வாங்கி 5 சப்ஜெக்ட் மார்க்கை வாங்கணும் அப்படின்னா நான் டைரெக்டாக கலா, மாலா, சுமதி அப்படின்னு நேமும் அவங்களோட 5 சப்ஜெக்ட்ஸ் மார்க்கும் டைரெக்டாக ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நேமுக்காக நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவேன். நேம். மார்க்குக்கு மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். ஸோ கலா அப்படிங்கிறத இந்த நேமில் ஸ்டோர் பண்ணுவேன். அவங்களோட தமிழ் மார்க், மேக்ஸ் மார்க், சயின்ஸ் மார்க் அந்தந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுற ஒரு பிளேஸ். ஓகேங்களா? ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் டைரெக்டாக வேல்யூவை கொடுக்க முடியாது. கண்டிப்பாக அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளில் தான் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு வேரியபிளை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடிப்படை தரவினங்கள். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் அடிப்படை தரவினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இது வந்து என்ன அப்படின்னு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சரங்கள், எண்கள், பூலியன். ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்டில் 3 தான் பேசிக் டேட்டா டைப்: சரங்கள், எண்கள், பூலியன். ஓகேங்களா? சரங்கள், எண்கள், பூலியன். அதாவது ஸ்ட்ரிங், இன்டீஜர், பூலியன். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்குங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேங்களா? அண்ட் எண்கள் அப்படிங்கிறது அது முழு எண்ணாக இருக்கலாம், மிதப்பு புள்ளி எண்ணாக இருக்கலாம். முழு எண்ணா இன்டீஜர், மிதப்பு புள்ளி எண்ணா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். 15 அப்படின்னா அது முழு எண், 15.5 அப்படின்னா அது மிதப்பு எண். பூலியன் பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ. ஓகேங்களா? ஸோ ஜாவாவில் ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான். வேர் அப்படிங்கிற ரிசர்வ்டு வேர்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. வேர் இந்த இடத்துல வேரியபிள் நேம் செமிகோலன். இப்போ எக்ஸாம்பிள் நான் நேம் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா வேர் நேம். ஓகேங்களா? நீங்கள் டேட்டா டைப்லாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் டைரெக்டாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போதே அது தானாகவே அது என்ன டேட்டா டைப் அப்படின்னு புரிஞ்சுக்கும். ஓகேங்களா? அதுதான் ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற பெரிய ஒரு அட்வான்டேஜ். இப்போ நார்மலாக மற்ற ப்ரோக்ராமிங்லலாம் இன்டீஜர் ஏ, கேரக்டர் நேம் ஆஃப் 20 அப்படி கொடுப்போம். ஆனால் ஜாவாவில் மட்டும் ஒரு வேர் அப்படிங்கிற ஒரு நேம், அடுத்து வேரியபிள் நேம். நீங்கள் என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத சொல்ல வேண்டாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதை வச்சு அது தானாக எடுத்துக்கும். அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன ரிசர்வ்டு வேர்டு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேர். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் இருக்குது. மாறிகளுக்கு பெயரிடுவதற்கான விதிமுறைகள்.
ஓகேங்களா. 2 மார்க்ஸில் ஆர் 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா. மேக்ஸிமம் 3 மார்க்ஸில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மாறிகள் பெயரிடுவதற்கான விதிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒரு எழுத்தாக இருக்கணும், ஆல்ஃபபெட்டாக இருக்கணும். அண்டர்ஸ்கோரில் கூட நீங்கள் ஒரு வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது அண்டர்ஸ்கோர் நேம், அண்டர்ஸ்கோர் ஏஜ் இப்படின்னும் ஒரு வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏஜ் அப்படின்னும் ஸ்டார்ட் பண்ணலாம். 18A இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸ்டார் பி இப்படி முடியாது. ஒரு ஸ்பெஷல் கேரக்டரோ இல்லை நம்பரோ ஃபர்ஸ்டில் வரக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைஃபன் கிடையாது, ஹைஃபன் கொடுக்க முடியாது. கேஸ் சென்சிட்டிவ்னா கேபிட்டல் ஏ வேற, ஸ்மால் ஏ வேற. அடுத்து பார்த்தீங்கன்னா நீளம் எந்த அளவாகவும் இருக்கலாம். வேரியபிள் வந்து பெரிய வேரியபிள் நேம் கூட இருக்கலாம். மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை மை கிளாஸ் நேம் லிஸ்ட் ஃபார் A1 குரூப் இப்படி பெரிய லென்த்தாக கூட ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம். நார்மலாக அதர் லாங்குவேஜில் ரூல்ஸ் இருக்குது, கம்மியாக தான் கொடுக்கணும், 32 கேரக்டர் தான் கொடுக்கணும்னு. பட் இதில் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்டில் சிறப்பு சொற்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் 3 மார்க்லேயோ இல்லை 2 மார்க்லேயோ தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா. மேபி 5 மார்க்கில் கேட்டால் 5 பாயிண்ட்டையும் எழுதி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. எது வேலிட் இல்லை அப்படின்னு கொடுங்க. இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா மாறிகளின் வரையெல்லை, ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள். ஸோ 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. 5 பாயிண்ட்ஸும் விதிமுறைகளில் எழுதணும். ரொம்ப முக்கியமான கொஷின். மெமரி பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணும் போதும் உங்கள் மைண்டில் இருக்கிற வேண்டிய பாயிண்ட்ஸ் அது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஜாவாவில் பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் த ஹோல் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு உள்ள வரைக்கும் அந்த ஸ்கோப் இருக்கும். ஸோ அது ப்ரோக்ராம் போட தான் இது உங்களுக்கு புரியும். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேல்யூ எப்படி அசைன் பண்ணுறதுனா ஈக்குவல் சிம்பிள் தான். A is equal to 10, B is equal to 20 அந்த மாதிரி தான். இப்போ ஒரு சாம்பிள் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. HTML ஹெட்டு, டைட்டில், ஹெட்டு, பாடி இது வரைக்கும் உங்களுக்கு சேம். ஸோ அது க்ளோஸ் பண்ணுறீங்க பேரலாக. ஸோ இது மட்டும்தான் ஜாவா ஸ்கிரிப்ட். உங்களுக்கு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பார் ஜாவா ஸ்கிரிப்ட். வேல்யூஸ் அசைன் பண்ணுறாங்க. நியூமரிக் டேட்டா 1, ஸ்ட்ரிங் டேட்டா, நியூமரிக் டேட்டா, பூலியன் டேட்டான்னு நீங்கள் வேல்யூஸ் 4 அசைன் பண்ணுறீங்க. அகெயின் என்ன அசைன் பண்ணீங்களோ அதை document.write ஓகேங்களா. document.write மூலமாக இது வந்து டிஸ்பிளே பண்ணுற டெக்ஸ்ட். இது வந்து வேரியபிள். இப்போ நீங்கள் 523ன்னு 532 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிங்கன்னா நியூமரிக் டேட்டா ஈக்குவல் டு 532 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். அடுத்து ஸ்ட்ரிங் டேட்டா அப்படின்னு டிஸ்பிளே ஆகிட்டு நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணீங்களோ, அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் ஹேஸ் ஸ்ட்ரிங்ஸ் இட் ஷூர் டஸ் அப்படிங்கிற ஃபுல் லைன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் மெயின். ஜாவா ஸ்கிரிப்டை நான் இன்க்ளூட் பண்ண போகிறேங்கிறது இந்த லைன் தான். ஓகேங்களா. அந்த லைனில் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ உங்கள் ப்ரோக்ராம் டைப் பண்ண தான் உங்களுக்கு மெமரி ஆகும். அதனால் தாராளமாக இந்த புக்கை வச்சு நோட்பேடில் டைப் பண்ணி .html அப்படின்னு சேவ் பண்ணிவிட்டு அந்த சேவ் ஆன ப்ரோக்ராமை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கீழே கொடுத்துருக்காங்க.